அப்படி அந்த மாதிரி தியானங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அனுபவங்கள் கிடைக்குது. சில நேரங்களில் நல்ல அனுபவங்கள் வருது. ஒரு நாள் வரைக்கும் கூட நீடிக்குது. அப்போ இன்னொன்று முயற்சி தொடர்ந்து பண்ண நமக்கு அந்த இது டியூரேஷன் கூடிக்கிட்டே போகுங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் கிடைக்குது. சில ஆனந்த அனுபவங்கள்லாம் கிடைக்குது. அப்போ அந்த ஆனந்த அனுபவம்லாம் நிரந்தரமாக நம்மகிட்ட தங்கிட்டுதுன்னு சொன்னால் அதுதான் ஞானம். இப்படி தான் நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டோம். இதுக்கு விரோதமாக யாருமே எண்ணலை, சொல்லலை, எதுவுமே பண்ணலை. நம்ம எந்த நூல்களை படித்தாலும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஞானிகளும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆனந்தமான ஒரு மனநிலையில் இருக்கும்ங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நம் நண்பர்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. நமக்கு வழிகாட்டக்கூடிய குருநாதர்களும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. சரி, அப்போ நம்ம நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்கோம், முயற்சி பண்ணுவோம்னு சொன்னால் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லாமே ஏதோ அந்த பண்ணுற நேரம் நல்லா இருக்குது, ஒரு நாள் நல்லா இருக்குது, 2 நாள் நல்லா இருக்குது, சில நேரங்களில் அதிகபட்சம் வந்தீங்கன்னா 2-3 நாள் கூட நீடிக்குது. 3 நாள் நல்லாயிருக்கும், 4ஆவது நாள் பழைய குருடி கதவை தரடின்னா மாதிரி எல்லாமே பழையபடி மாறி. அப்போ அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரில. இருந்தாலும் பண்ணுறதை விடவும் முடியல. அதை தான் திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அரைச்சமாகவே அரைக்கிறதுங்கிற மாதிரி அதையே அரைச்சிக்கிட்டோம். இது என்னைக்கு தான் முடிவு, எப்போ தான் முடிவுன்னுட்டு சொல்லி யாருக்குமே தெரில.